வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்த மாரி இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால். வித் வாலட்டிலிட்டியோட ரொம்ப பெரிய ஃபால். கோல்டு, சில்வர், க்ரூடு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ஆ என்ன எதிர்பார்த்தது இன்னையோட மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்டின்னா, எதிர்பார்த்த விஷயங்கள் மார்க்கெட்ல இன்னைக்கு நடக்கல. ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் இருக்கும்னு எதிர்பார்த்தது. அதுதான் நடந்திருக்கு. ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்றது இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம கன்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி இதுவரைக்கும் நீங்க தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. வாட்ஸ்அப்ல நீங்க உங்களோட டவுட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த யூஎஸ் ஈரான் இஸ்ரேலோட பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆனா இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. 48 சீனியர் மிலிட்டரி வந்து ஈரான்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஈரானோட சீஃப் இறந்திருக்கிறார். பட் ஆரம்பத்துல மறுத்த ஈரான், அதுக்கப்புறம் அன்அஃபிஷியலா இறந்தாருன்ற கன்ஃபர்மேஷன் வந்தது. அதுக்கப்புறம் ஈரானோட மீடியாவே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி பிரசிடென்ட் இறந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் புதிய தலைவர் டெம்பரவரியா பொறுப்பேற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட சப்போர்ட்ல இருக்கிற தலைவர் பதவி ஏற்றுக்கிட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, நார்மலா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியில மிலிட்ரி ஸ்ட்ரைக் அட்டன் பண்றாங்க அப்படின்னா, அந்த மேஜரா அவங்களோட டார்கெட் எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த டார்கெட் பண்ணக்கூடிய கண்ட்ரியோட ஹெட் அவர் இறந்துட்டாருன்னா அந்த போரை வந்து அதோட முடிவுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. பட் ஆனா இப்ப இன்னொரு தலைவர் வந்திருக்கார். ஆனா இந்த போர் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குள்ளயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இன்னைக்கு மார்னிங் வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஈரானோட புதிய தலைவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க, நானும் அதை அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதா ஒரு நியூஸ் மீடியால வந்தது. இதுதான் மார்க்கெட் ஓப்பனிங்ல பெரிய அளவுக்கு ஃபால் இல்லைன்ற ஒரு சிக்னல் இன்னைக்கு வந்துச்சு. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு 100 பாயிண்ட் நியர்லி 100 டு 150 பாயிண்ட்டுக்குள்ள தான் மைனஸ்ல இருந்தது. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா மார்க்கெட் எல்லாம் ஒரு 300 பாயிண்ட் இறங்குமா 400 பாயிண்ட் இறங்குமான்ற ஒரு பேனிக் இருந்தது மார்க்கெட்ல. பட் பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை. ஆனா அதே போலதான் மார்க்கெட்டும் ஓப்பனிங்ல வந்து ஒரு வாலடைல் இருந்தாலும் ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் கிட்ட மைனஸ்ல ஓப்பனிங்ல கொஞ்சம் ஸ்டேபிளா நின்னது. அது ரொம்ப நேரம் கூட சஸ்டெயின் ஆகல. பட் அதுக்கப்புறம் 250, 300, 400, ஈவன் 550 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டி இன்னைக்கு ஃபால் ஆச்சு. இன்னைக்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய கேப் டவுன் வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் வந்து அந்த ஃபால்ல இருந்து ரெக்கவர் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டலா டே சார்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. டே லோல இருந்து நிஃப்டி பாத்தீங்கன்னா மோர் தென் 250 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு. 570, 580 பாயிண்ட் மைனஸ்ல போயிட்டு 310, 320 பாயிண்ட் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் டே லோல இருந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு காலையில இருந்து என்ன அப்டேட் அப்படின்னா, ட்ரம்ப் ஈரான் வந்து ஒத்துக்கல பேச்சுவார்த்தைக்கு அப்படின்றது. 2 இன்னும் ஸ்டில் அட்டாக் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு மீடியாவோட ரிப்போர்ட்ஸ். 3 இதுல நம்ம ரொம்ப சவுதி அரேபியாவோட ரிஃபைனரி வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. சவுதி அராம்கோ அப்படின்ற ரிஃபைனரி, ராஸ் தனூரா என்ற ரிஃபைனரி வந்து தாக்கப்பட்டதா ஒரு நியூஸ் மீடியால வந்துட்டு இருக்கு. இதெல்லாமே அடுத்தடுத்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து ஒரு பெரிய பேனிக் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சில புரோக்கரேஜ் கம்பெனிஸ் $90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில புரோக்கரேஜ் கம்பெனிஸ் $100 வரைக்கும் க்ரூட் ஆயில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த க்ரூட் ஆயில்னால நேரடியா இம்மீடியட்டா இம்பாக்ட் இருக்குமானா கண்டிப்பா இந்தியாவுக்கு இருக்கும். மோர் தென் 80% மேல நம்ம க்ரூட் ஆயில் வெளியில இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்ப க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்ப க்ரூட் ஆயில் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குறதுனா என்ன பிரச்சனை வரும்? ரொம்ப முக்கியமானது, இன்ஃப்ளேஷன் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த பிரச்சனை இது வந்து எங்க எடுத்துட்டு போகும் அப்படின்னா, நம்ம பொருளாதாரத்துல ஒரு பெரிய தேக்க நிலையை எடுத்துட்டு போய் நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. 2வது, இப்ப இந்த பிரச்சனை எப்ப முடியும்? இதுதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கேள்வி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதிய தலைவர் ஈரானுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிலைமை சுமூகமா மாறும் எல்லா இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை எதிர்பார்த்தது. பட் ஆனால் ஸ்டில் இன்னும் அட்டாக் நடக்கிறதா மீடியால நியூஸ் வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ மார்க்கெட் எப்படி டிரைவ் ஆகுதுன்னா, அடுத்தடுத்த நியூஸை பொறுத்து தான் மார்க்கெட் இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆன 9:15 இருந்து 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நியூஸை பொறுத்து தான் மார்க்கெட்டோட டிரைவ் இருந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த பிரச்சனையோட நியூஸை பொறுத்து தான் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர்லாம் நியர்லி 24 ஹவர்ஸ் ட்ரேட் ஆகக்கூடியது அமெரிக்காவோட மார்க்கெட்ல ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்.
ஸோ அது இந்த பிரச்சனையை அது எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றதும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னென்ன செக்டார் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் இதெல்லாமே ஓப்பனிங்ல ஒரு கேப் அப் இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அது சர்வைவ் ஆகல. கிட்டத்தட்ட எம்ஆர்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஆனால் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இன்னைக்கு. பாரஸ் டிஃபென்ஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணிருந்தது, ஐடியா ஃபோர்ஜ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், HAL இதெல்லாமே வந்து இந்த சிச்சுவேஷன், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஒரு பாசிட்டிவ் டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஆஸ் யூஷுவல் ஏவியேஷன் செக்டார் பெரிய ஃபால், மோர் தென் 5% கிட்ட இன்னைக்கு இண்டிகோ ஃபால் ஆயிருக்கு. ஓவரால் மிடில் ஈஸ்டோட சைடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏர்போர்ட் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க, ஏர் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பிஸ்னஸ் வந்து ஏவியேஷன் செக்டாருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது ரயில்வே அண்ட் இன்ஃப்ரா கம்பெனிஸ். இது இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர். RVNL, ரெயில்டெல், இர்கான் எல்லாம் 4 to 5% இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால். IRFC பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு கிலோ, அதாவது ஜனவரி 2024க்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவல் இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டாக்ல கோல்டோட ரேலி இன்னைக்கு முத்தூட் ஃபினான்ஸு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ஆனால் முத்தூட் ஃபினான்ஸ் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுல மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, மார்கன் ஸ்டான்லி அப்கிரேட் பண்ணியிருந்தது, கோல்டு இன்க்ரீஸ் ஆனது. இந்த 2 நியூஸ் வந்து மோர் தென் 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. செபி சேர்மன் கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் நேற்று கொடுத்துருந்தது. அதாவது இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் என்டர் ஆகிறதுக்கான ப்ரொபோசல், அதை நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறோம், RBI ஸ்டில் இன்னும் அப்ரூவல் பெண்டிங் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா MCX இது ஒரு பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் சில்வரோட ரேலி ப்ளஸ் இந்த செபி சேர்மனோட நியூஸ், இது ரெண்டும் MCX இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. கெமிக்கல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வீக்காக இருந்தது. ஆட்டோ செக்டாரும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸில் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. யூனோ மிண்டா, மதர்சன் சுமி ஒயரிங், இந்த ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு அதிகமான செல்லிங் ப்ரெஷர். கெமிக்கலில் PCBL 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஐடி செக்டாராவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா மார்க்கெட்டுன்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. பட் ஓப்பனிங்கில் பாசிட்டிவாகவும் வந்தது, ஆனால் சர்வைவ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபோசிஸ் ஓப்பனிங்லேருந்தே நெகட்டிவாகவே ரீட்டர்ன் ஆச்சு. பர்சிஸ்டன்ட், கோஃபோர்ஜ்லாம் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக டர்ன் ஆச்சு, பட் சர்வைவ் ஆகலை. டெக் மஹேந்திரா 5 வருஷம் பார்ட்னர்ஷிப் ஆரஞ்சு பிஸ்னஸ்ன்ற கம்பெனியோட நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அக்ரி மிஷினரி ஜப்பான்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான நியூஸ். இன்னைக்கு 2 to 3% கிட்ட இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால். ரோபோட்டிக்ஸ் பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் ABB கவனிக்கலாம். ஃபினோ பேமெண்ட் பேங்க்ஸ் GST டிமாண்ட் நோட்டீஸ் நெல்லி 5% கிட்ட இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. கமாடிட்டிஸ், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் ஸ்டில் இன்னும் கண்டினியூஸ் ரேலியில் ரீட்டன் ஆயிருக்கு. இது கம்ப்ளீட்டாக நியூஸை பொறுத்து டிரைவ் ஆகிறதுனால அதிகமான ரிஸ்க் இருக்கு. ரீட்டைல் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, க்ரூட் ஆயிலில் லாங் போகிறது, இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா ரிஸ்க் ரொம்ப அதிகம். இந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆகுதோ சடனாக ஒரு பெரிய ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிக் மூமெண்ட்ல நம்ம வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் சேஃபாகவே ட்ரை பண்ணுங்க. ஸோ வாலட்டிலிட்டி ரொம்ப ஹையாக இருந்தது. ஆயில் சென்சிட்டிவ் செக்டார்ஸ் வந்து ரிஸ்க் இருந்தது. ஏன்னா பாசிட்டிவாக இருந்த ஸ்டாக்ஸும் ஒரு சில ஸ்டாக்ஸும் இன்னைக்கு இறங்கியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ். சில்வரோட ரேலி இந்துஸ்தான் சிங்க் இன்னைக்கு அப்படியே 3% கிட்ட வந்தது. காப்பர், இந்துஸ்தான் காப்பர், வேதாந்தா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்தே பாசிட்டிவாக இருந்தது. இப்போ செக்டார் பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா பிராட் மார்க்கெட்ல எல்லா செக்டாருமே மோர் தென் 1% கிட்ட இன்னைக்கு இறங்கி இருந்தது. ஆனா இந்த ஃபால் கிட்டத்தட்ட 313 பாயிண்ட் நிஃப்டி இறங்கி 24,865 வரைக்கும் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஆனா இதுல கவனிக்கக்கூடியது என்னன்னா நிஃப்டியோட லோ எவ்வளவு தெரியுங்களா? 24,603. இந்த 603ன்றது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா 24,570ன்றது February 1ஆம் தேதி வந்த லோ. அந்த லோ உடைக்காம 30 பாயிண்ட் இறங்கி இருந்தா அந்த லோ உடைச்சிருக்கும் இன்னையோட டே லோல இருந்து. அந்த லோ உடைக்காம பவுன்ஸ் பேக் ஆனது. கிட்டத்தட்ட இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 260 பாயிண்ட் அந்த லோல இருந்து ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. 1.2% கிட்ட இறங்கியிருக்கு. எல்லா பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸுமே இன்னைக்கு வந்து மோர் தென் 1% கிட்ட இறங்கியிருக்கு. செக்டார்ல இந்த ஃபால்லையும் 2 செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவா டர்ன் ஆயிருக்கு. அதில் மெட்டல் இண்டெக்ஸ் 0.2%, ஃபார்மா இண்டெக்ஸ் நியூட்ரலாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இதில் அதிகமாக இறங்கியிருக்கிற இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 2%ல ஆட்டோ இண்டெக்ஸ், முக்கியமாக ஆட்டோ சேல்ஸ் டேட்டா, இந்த குளோபல் இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்
இது எல்லாமே வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு 2% ஃபாலோ ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சூமர் டியூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் வந்து மோர் தென் 2% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ இந்த 3 செக்டார் தான் அதிகமாக டேமேஜ் ஆயிருக்கு. இது தவிர பிஎஸ்யூ பேங்க்ஸ், மீடியா இந்த செக்டார்லாம் 1.7 1.8% இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 50 ஸ்டாக்ல 42 ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருக்கு. 8 ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது புரோக்கரேஜ் கம்பெனிஸ் ஒரு சில செக்டார், என்னென்ன செக்டார் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகும், ஃபால் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. யூரியாவோட டிமாண்ட் 10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், சிமெண்ட், ஆட்டோ, கேபிட்டல் கூட்ஸ், ஏவியேஷன் இந்த செக்டாருக்கெல்லாம் நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. எனர்ஜி அப்ஸ்ட்ரீமிங் செக்டார் பாசிட்டிவாக இருக்க சான்சஸ் இருக்கு. ப்ரீஷியஸ் மெட்டல் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி டொமஸ்டிக் பேஸ்டு பேங்க்ஸு இந்த செக்டார்லாம், அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டார்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி கோல்டோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 6,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு ப்ரோக்கரேஜஸோட அப்டேட் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கிறது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் ரயில்வே ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய ஃபால். ஜேகே டயர், எல்என்டி ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டிபெண்டன்ஸ் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறது ஒரு ரீசன். அதே மாதிரி அதானி கிரீன் குளோபல் பிஸ்னஸ் இருக்குது. அதானி கிரீன் 4% கிட்ட இறங்கியிருக்கு. அதானி வில்மார் 4% இறங்கியிருக்கு. தீஜஸ் நெட் ஆக்சுவலாக 5G நெட்வொர்க் கான்ட்ராக்ட் ரிசீவ் பண்ணது தொடர்ந்து இந்த ஸ்டாக் 4வது நாளாக ஒரு ஸ்ட்ராங் ரேலி. இன்றைக்கும் 10% மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கேபிள் அண்ட் வயர் கம்பெனிஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஃபின் கேபிள்ஸ் 4% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முத்தூட் ஃபினான்ஸு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2%லேருந்து 3% இன்னைக்கு பாசிட்டிவ். அபாட் இந்தியா, ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்னைக்கு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனந்த் ரதி புரோக்கரேஜ் 2% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த நிஃப்டி 50 சைடில் வரும்போது இன்னைக்கு டாப் லூசர் நிஃப்டி 50ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ தான் இன்னைக்கு டாப் லூசர். ஏன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் அதிகமாக நேரடியான பாதிப்பு. அதுக்கு அடுத்த இடத்துல எல்என்டி வந்து ரொம்ப மேஜராக இதில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு கம்பெனி. போர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். ஸோ அதனால் அதானி போர்ட்ஸ் இன்னைக்கு மோர் தென் 3%. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. ஏஷியன் பெயிண்ட் இன்னைக்கு மோர் தென் 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் கம்பெனி பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு. ரிஃபைனரியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ரிஃபைனரிக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும், பட் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் இருக்கிற ரிலையன்ஸுக்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். மோர் தென் 2% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. இப்போ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை ரன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். வர சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ட்ரைனிங் செஷன் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் தான் இது. அதே போல் உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் 2 இடத்துல நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். ஒன்று, இந்த வீடியோட மெசேஜில் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.